கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. நல்லவர். ஆண்டவர் ஆழத்துல நிறைய விஷயங்களை பேசினாரு. நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற அன்பு ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரூத்து, ஒரு எக்ஸ்ட்ரீம் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த். மறந்துடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிறதுனால என்னங்க பலன்னா, நம்மளை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அதை புரிய வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாருங்க அப்படிங்கறதுதான் பெரிய கட்டி வச்சிருக்கு மனுஷனை. விசுவாசிகளை கட்டி வைக்குது, சித்திரவதை பண்ணுது, அணுவா கொள்ளுது. குற்ற மனசாட்சி அங்கதான் உண்டாகுது, அங்கதான் குற்ற மனசாட்சி உண்டாகுது. ஐயோ, இதனாலதான் நடக்கலையோ, அதனாலதான் அப்படி நடக்கலையோ, அப்படி பண்ணிட்டனோ, செஞ்சுட்டனோ, எல்லாம் அங்கதான் வருது. பெரிய கட்டுங்கிறேன் நான். நம்மளை எதிர்பார்த்துட்டு அவர் உட்காந்துருக்கலை. ஆமேன். ஆண்டவர் கரெக்டான ஆளு, சரிதானே? அவர் ரொம்ப சரியான ஆளுங்க. ஆண்டவர் கரெக்டான ஆளுங்க. அதனால கரெக்டான ஆட்களை தான் கூட சேர்த்துக்குவாரு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனாலதான் நம்மகிட்ட பரிசுத்தமாரு, பரிசுத்தவானாயிரு, பரிசுத்தவாட்டியாரு, பரிசுத்தம் பரிசுத்தம் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் ஏனதானன்றது நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கறதுக்கு அவர் அநியாயக்காரர் அல்ல. அவர் நியாயம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். அதனால நான் பரிசுத்தர்ரா, நான் கரெக்டரா, நான் பெர்ஃபெக்ட்ரா, நீ கரெக்டா இரு அப்படின்னு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப இது அநியாயம் இல்லை, நியாயம் தானே? அப்ப பாருங்களேன், அவரு கரெக்டான ஆளு. சொல்லல, செயல்ல கரெக்டான ஆளு. அப்ப அவரு ராங்கான ஆளை கூட சேர்த்துக்குவாரா? கேள்வி. சேர்த்துக்குவாரா? நம்ம சேர்த்துக்குவோமா? நம்ம நல்லா படிக்கிறவங்க வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா படிக்கிறவங்க, படிப்பு செமையா படிப்போம், படிப்புனா நமக்கு உசுர் மாதிரி. அப்படி இருக்கிற நாம மக்க கூட சேர்த்துக்குவோமா? மக்கோட சேர்ந்து டைம் பாஸ் பண்ண நமக்கு மனசு வருமா? மனசு வராதுல்ல. அதே மாதிரி நம்மளாம் கடன் வாங்கினா அந்த கடனை கொடுத்து அடைக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு ஆளு நம்ம, அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற ஆளு கடன் வாங்கினா அதை பத்தி கண்டுக்காம அசால்ட்டா இருக்கிற ஆளோட பழக்க வழக்கம் வச்சுக்குவோமா? கூட வச்சுக்கோமா? அவங்கள வச்சுக்கிட்டு நமக்கு செட் ஆகுமா? அது மேட்ச் ஆகாதுல்ல. அப்ப பாருங்களேன், அவர் கரெக்டான ஆளுங்க. அதனால கரெக்டான ஆளைத்தான் அவர் கூட வச்சுக்குவாரு. எல்லாரையும் கூட வச்சுக்க மாட்டார். முதல்ல இந்த உண்மைய புரிஞ்சுக்குங்க. அவர் கரெக்டான ஆளு. அப்பெல்லாம் என்ன செய்வார்? அவரு கரெக்டான ஆட்களை தான் கூட வச்சுக்குவாரு. சும்மா கச்சாமுச்சான ஆட்களை, கோணமான ஆட்களை அவர் வச்சுக்க மாட்டார் கூட. பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போற ஆட்களுமே அப்படித்தான். வீணா போனவன் அப்படிலாம் எடுக்க மாட்டார் அவரால். ஏன்னா அவர் கரெக்டான ஆளு. கரெக்டான ஆளுக்கு கரெக்டான ஆட்களை தான் பிடிக்குங்கிறது சட்டம், தலையெழுத்து, விதி, சயின்ஸ். அது அப்படிதான். அது சரியா? நம்பர் 1. அப்ப அவர் கரெக்டான ஆளுங்க, கரெக்டான ஆட்களைத்தான் கூட வச்சுக்குவார். இந்த முதல் உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது, மேலும் கரெக்டாக்க முடிஞ்ச ஆட்களைத்தான் கூட வச்சுக்கவும் செய்வார். 2வது பாயிண்டா புரிஞ்சுக்கணும். 2வது பாயிண்ட் என்னது? யார கரெக்டாக்க முடியும் அவரு பார்க்கிறாரோ அவங்களைத்தான் கரெக்டா பிரசன்ட்ல இல்லாட்டினா கூட வச்சுக்குவார். இது 2வதா புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் கரெக்டான ஆள் தானே.
இப்போ இவங்கெல்லாம் கரெக்டான ஆளா கூட இருக்காங்க, நீ அப்படி நினைச்ச கூடாது. அதுக்காக சொல்ல வரேன் நான். கரெக்டான ஆளுங்க, அப்ப கரெக்டான ஆட்களை தான் கூட வச்சுக்குவாரு. அப்ப இவங்கெல்லாம் கரெக்டான ஆள் நான் சொல்றீங்க அப்படின்னா கரெக்டாக்க முடிஞ்சவங்க, அதனால கூட வச்சுட்டு இருக்கிறாரு. முதல் பாயிண்ட், கரெக்டான ஆளு, அப்ப கரெக்டான ஆட்களை தான் கூட வச்சுக்குவாரு. ஏட்டிக்கு முட்டியமான ஆட்கள், கண்ணாபுனான்னு இருக்கிற ஆட்களை கூட வச்சுக்கவே மாட்டாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கரெக்டாக்க முடிஞ்சவங்களை தான் கூட வச்சுக்குவாரு தவிர கரெக்டாக்க முடியாதவங்களை கூட வச்சுக்க மாட்டாரு. யோவான் 10 ஆடு பாடம் இங்க வந்துடும். கரெக்டாக்க முடிஞ்சவங்க, கரெக்டாக்க முடியாதவங்க. பிசாசை பொறுத்த வரைக்கும் தேவனால கரெக்ட் பண்ண முடியாதவனை அவனை கூட வச்சுக்க மாட்டாரு, கூட வச்சுக்க மாட்டாரு. காப்ரியலை பொறுத்த வரைக்கும், மிகாலை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் பண்ண முடிஞ்சவங்க அவங்கலாம் கூட வச்சுக்குவாரு. அப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் எல்லாம் கரெக்டான ஆட்களா அப்படி சொன்னீங்கன்னா தப்பு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இல்ல, அது கரெக்டாக்க முடிஞ்சவங்க கூட இருக்கிறாங்க. அப்ப நாம கரெக்டான ஆளு அப்படின்னு, அவர் கரெக்டான ஆள்னா நம்மெல்லாம் எப்படி அவர் கூட வச்சிருக்கிறாரு? அப்ப நம்ம கரெக்டான ஆளா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. கரெக்டாக்க முடிஞ்சவங்க போல. தேங்க்யூ. இந்த 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 ஒரு விஷயத்தை நம்மகிட்ட காமிக்கிறாரு. டே, நீ என்ன கரெக்ட் நான் கூட வச்சுட்டு இருக்கிறேன். ஆமா, நீங்க தான் வச்சுக்க மாட்டீங்க, ஏன் வட்டி விடல? கரெக்டாக்க முடியும்டா அவனை, அதான் கூட வச்சிருக்கேன். விஷயலா பேசுவார். புரியுதுங்களா? அப்ப நீங்க ரெண்டுமே சூப்பரா புரிஞ்சுக்கணும், பிரிச்சு புரிஞ்சுக்கணும். ஆண்டோடைய கேரக்டர் எப்படி டீல் பண்றாரு நம்மள அப்படின்னு. முதல் பாயிண்ட் என்னது? கரெக்டான ஆட்களை தான் கூட வச்சுக்குவாரு. சும்மா கச்சாமுச்சான் வேலைக்காது அவருக்கு. இது முதல் பாயிண்ட், ஸ்ட்ராங்கா. ரெண்டாவது கேள்வி, அப்ப நம்ம கரெக்டான ஆட்களா? நமக்கே தெரியும் கரெக்ட் இல்லையே, அப்புறம் எப்படி கூட வச்சிருக்கிறாரு? அப்ப முதல் பாயிண்ட் தப்பா இருக்கே இவர் சொல்றது. அப்படி இல்லை, தப்பான கரெக்டா தான் சொல்றேன் நான். ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், கரெக்டாக்க முடிஞ்சவங்க, நம்ம எபிலிட்டி நம்மகிட்ட இருக்கு. அதான் தலை நம்மளை கையில எடுத்திருக்கு. ஆமே. பாயிண்ட் புரியுதுங்களா? ரொம்ப நீங்க ஆழமா அதை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவது. உங்களுடைய ஒவ்வொரு வீழ்ச்சிலையும் உங்களுக்கு உதவி செய்யும், ஒவ்வொரு பின்வாங்குதல்லையும் உதவி செய்யும். பாருங்க, எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க ஊழியர், நான் எத்தனை தடவை பின்வாங்கி போனேன் தெரியுமா? நான் அவ்வளவு பின்வாங்கி போனேங்க. ஆண்டவர் என்ன சேர்த்துட்டாருங்க. காரணம், கரெக்டாக்க முடியும். நான் பெர்ஃபெக்ட் இல்லைன்னு தெரிஞ்சும் ஆண்டவர் எப்படிங்க என்னை கூட வச்சுக்கிட்டாரு? கரெக்டான ஆளு, நான் கரெக்டான ஆள் இல்லைன்னு தெரிஞ்சோம் எப்படிங்க கூட வச்சுக்கிட்டாருன்னா கரெக்டாக்க முடியும்ட்டு கூட வச்சிருக்கிறாரு. இதான் சரியான சத்தியம். அதனால கூட வச்சிருக்கிறாரு. பேதுரு பாருங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. ஏசுனா யாரும் தெரியாது, சத்தியம் பண்ணிட்டாங்க. எப்படியே அவனை போய் கூட வச்சிருந்தாரு? திரும்ப பாருங்க கூட வச்சிருக்கிறாரு. எப்படி கரெக்டாக்க முடியும்? கரெக்டாக்க முடியும். சத்தியம் ஆழமா போயிடுச்சா உள்ள? ரெண்டுமே பிரிச்சு புரிஞ்சுக்கணும். அதனால எப்படி வேணாலும் வாழ்றவங்க அவங்க அவங்கள இருப்பாங்க, தப்பு. அப்படி தப்பு அப்படி நினைக்க கூடாது. யார் வேணாலும் அவர்கிட்ட தப்பு, அப்படிலாம் இருக்க முடியாது அவர்கிட்ட. யாரு வேணாலும் அவர்கிட்ட இருக்க முடியாது. யாரெல்லாம் கரெக்டாக்கப்பட முடியுமோ அவங்களாம் அவங்களோட இருப்பாங்க. எபிலிட்டியை பேசுறேன் நான். யோவான் 10 வெளிப்பட்டதுனால இதெல்லாம் வெளியே வருது, சத்தியம் வெளியே வருது, நல்லா புரிஞ்சுக்க வருது. ஆமேன். அதனால ஆடு பாடம் கண்ணா ஹெல்ப் பண்ணும். ஏகப்பட்ட வெளிச்சங்களை ரிலீஸ் பண்ணிவிடும். யோவான் 15 கொடி பாடமா எத்தனையோ பேசணும் நம்மகிட்ட. சமயத்துல ஆண்டு பேசுனது முன்கை முழங்கைனார். அதே யோவான் 15 எடுத்து முன்கை முழங்கை, முன்கை நீளாம முழங்கை எப்படி நீளும், அதுல பேசினார். செடி இல்லாம கொடி எப்படி ஒர்க் பண்ணும், அப்படி கொண்டு வர கரெக்டா, அப்படி கனெக்ட் பண்ற கரெக்டா. பேசுவோம் லோக்கலா, ஆனா அவ்வளோ ஆழம் இருக்கு அதுல. முன்கை முன்கை இப்ப முழங்கை நீள்றது முன்கையை பொறுத்து தான் இருக்கு.
முழங்கை நீளம்னா முன்கை நீளணும். முன்கை எந்த அளவுக்கு நீளமோ அந்த அளவுக்கு தான் முழங்கை நீளும். இதுல யார் முழங்கை யார் முன்கைங்கிறதா கேள்வி. அங்கதான் நான் புரியாம விட்டோம். அங்கதான் அப்படி தவிச்சுட்டு கிடக்குறோம். யாரு முழங்கை யாரு முன்கை? நம்ம 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 என்ன நினைச்சிருக்கிறோம்? நாம தான் பிரதர் முன்கை, ஆண்டவர் முழங்கை அப்படி பேசி வச்சிருக்கிறோம். நம்ம நீண்டாதானே அவர் நீள்வாரு, நம்ம செஞ்சாதானே அவர் செய்வாரு. அங்கதான் தப்பு வச்சிருக்கிறோம், புரிஞ்சுக்க தெரியல. ஆனா இயேசு வேற சொல்லிட்டு போறாரு. நான் முன்கை நீங்கள் முழங்கை, நான் நீளாமல் உங்களால் நீள முடியாது. அழகா சொல்லிட்டு போறாரு, அழகா சொல்லியிருக்காரு. நமக்கு புரியல. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்றத நம்ம அப்படியே நம்பணும். அதான் நமக்கு நல்லதும் கூட, கரெக்டும் கூட. ஆண்டவர் ஒண்ணு சொன்னா நம்ம அப்படியே நம்பணும். கீழ்ப்படியறது அப்புறம் பார்ப்போம். நம்புறோமா முதல்ல பார்க்கணும். நம்பாம எங்கிட்டு போய் கீழ்ப்படுகிறது? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்பணும். யார் இந்த உபதேசத்தை கேட்பா? கடினமான உபதேசம். நம்மள நான்வெஜ்ஜா மாத்துறாரு. ஆடை சாப்பிட்டோம் மாடை சாப்பிட்டோம், மனுஷனை சாப்பிட கத்து கொடுக்கிறாரு. நம்பணும். ஆண்டவர் சொல்றத நாம நம்பணும்ல, அப்படியே நம்பணும். அதான் நமக்கு நல்லது, அதுதான் கரெக்டும் கூட. ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா, அவர் பேசுறது நம்புற மாதிரி இருக்காது, நாம நம்புற மாதிரி இருக்காது. நாம நம்புற மாதிரி அவருக்கு பேசவும் தெரியாது. நம்புற மாதிரி பேசுங்க ஆண்டவரே. நீ 7 தடவை சுத்து, கோட்டை உள்புறமாக இடிந்து விடும். எப்படி? நம்மதான் பேசும். எப்படி? நீ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு மட்டும் வெட்டி வை, தண்ணிலாம் நிரம்பும். எப்படி பேசுறேன்? ஏய் நோவா, வேலையை கட்டுறா, அழிக்க போறேன்டா. எதை வச்சு? தண்ணியை வச்சு. தண்ணி எங்கிட்டு இருந்து வரும்? பூமியை பொத்துக்கிட்டு வரண்டா, வானத்தை பொத்துட்டு வரண்டா. ஏன் முழிக்கிற மாதிரி இருக்கு? என்ன சொல்றான்னு தெரியலையே. அவர் சொல்றதை அப்படியே நம்பணும். ஆனா அவர் சொல்றது நம்புற மாதிரி இருக்காது, தெரிஞ்சுக்கிட்டு நம்பணும். நம்புற மாதிரி இருக்காது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சரி சரி, நம்பு. நம்ம மாதிரி இருக்காது, நம்பு. அவர் இப்படிதான் பேசி பழக்கமாயிட்டார். ஏன் அப்படி பேசுறாருன்னா, அவர் இடத்துல இருந்து அவர் பேசுறாரு. அவர் ஸ்தானம், அவருடைய பார்வை, அவருடைய ஞானம், அவருடைய புத்தி வேற. நம்ம பார்வை நம்ம இதுக்குள்ளதான் பார்த்து பேசுவோம். அவர் எங்கேயோ இருந்து பார்த்து பேசுவார் நம்மகிட்ட. அவர் பார்வையே வேற, அவருடைய ஞானம் வேற, சர்வஞானி வேற. அதனால அவரை போய் சர்வஞானியை போய் ஞானி மாதிரி பேசினா அவருக்கு வராது. ஞானியை போய் சர்வஞானியை பேசினா அவனுக்கும் வராது. பிசாசு ஞானி, தேவன் சர்வஞானி. பிசாசு ஞானி. அதனாலதான் நிறைய சயின்ஸ் அவன் பேசுவான். அப்படி எழுதி வச்சிருக்கான் வேதத்துல, நிறைய வேதங்கள்ல சயின்ஸை கொண்டு இருக்கிறான். அதை வச்சுட்டு மக்கள் என்ன சொல்றாங்க? பாத்தீங்களா, இது கடவுளுடைய வேதம் இராவிட்டால் இந்த சயின்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படி நம்புறாங்க. என்கிட்ட பேசி இருக்கிறாங்க. அதனால சொல்றேன், நான் இந்த சயின்ஸ் எப்படி தெரியும்? ஒரு படிப்பறியாத ஒரு மனுஷன் எழுதின ஒரு வேதங்க எப்படி தெரியும்? கடவுள் அருளவில்லை என்றால் இந்த உண்மை, இந்த சயின்ஸ் எப்படி இந்த மனுஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், ஞானிக்கு தெரியும். பிசாசு ஞானி, தேவன் சர்வ ஞானி. ஆனா அவனை குறித்து பைபிள் எழுதியிருக்கு. உன்னிடத்துல ஞானம் அவ்வளவு இருந்துச்சுன்னு எழுதியிருக்கு பைபிள்ல. அழகு அவ்வளவு இருந்துச்சு, ஞானம் உன்ட்டு அவ்வளவு இருந்துச்சு, இவ்வளவு முன்னாடி அவ்வளவு இருந்துச்சு.
அதுதான் உன்னை கெடுத்துச்சு. உன் ஞானமும் அறிவும் அழகும் உன்னை கெடுத்தது. சுயம் கெடுத்துச்சுங்கிறாரு. கெடுத்துருச்சு அவனை. ஓகே, அதனால ஆண்டவர் சொல்றத நீ பைபிளுக்குள்ள எடுத்து பாருங்க. சரீரம் செத்து போச்சு, கருப்பு செத்து போச்சு, குழந்தை தருவேன், நம்புற மாதிரியா இருக்கு? நம்புற மாதிரி நம்புற மாதிரி இதான் சொல்லுங்க ஆண்டவரே. ஏன் நம்புற மாதிரி இல்லையா? அப்புறம் நீ நம்பலாம், நல்லா இருக்கு. அவர் ஈஸியா பேசுவார், நமக்கு அப்படியே தடுமாறும். அவர் ஈஸியா பேசுவார். என்ன அந்த அப்போ மாணவத்துல அப்படிம்பார் அவர். என்ன என்னமோ சொல்றீங்களே. பேதுரு அப்படியே நம்பினா. மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணி சரிங்க ஆண்டவரே நித்திய உண்டா? ஆமா 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 ஆமேன் போட்டான். நித்திய ஜீவசம் இடத்துல உண்டே, யார் எடுத்துட்டு போவோம்? அவர் புரிஞ்சுக்கணும். அவர் ஸ்டைல பேசுறாரு, விட்டுட்டு போப்பா நம்புப்பா, அப்படிதான் நம்ம பேசணும். தவிர இது எப்படி ஆகும், இது என்னமாய் ஆகும், கண்ணின் வயிற்று பேபியா, இது என்னமாய் நடக்கும், புருஷனை அறியாதவள், இது எப்படி நடக்கும், நம்பு. அதனால ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பார்த்துருங்க. இப்படித்தான் அவர் பேசுவார். ஆண்டவர் பேசுறத அப்படியே என்ன பண்ணுவோம், ஆனா அவர் பேசுறத நம்புற மாதிரி சத்தியமா இருக்காது. ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க புரிஞ்சு போயிடும். சம்பந்தமே எல்லாம் பேசுவார். உன் அரிக்கட்டு இப்படி இருக்கும், தகப்பனும் உன் சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள். சூப்பரா இருக்கு, நம்பலாம், ஆண்டவர் சொன்ன நம்பலாம். ஆனா ஐயோ நடந்ததா பார்த்தா நம்புற மாதிரியே இல்லை. அது கிழக்கானது மேற்கு நடந்துட்டு இருக்கு, இது ஒரு திசை அது ஒரு திசையில போயிட்டு இருக்கு. அப்புறம் இப்படித்தான் அவர் பேசுவாரு. இது அவருடைய பேட்டர்ன். அவரை இதை விட்டு அவரால் மாத்தி பேசவும் முடியாது. அவருடைய ஃபேக்டர் அப்படி வராது அவருக்கு. நம்ம லெவலுக்கு பேச அவருக்கு வராது, அது வராது. அவர் லெவலுக்கு அவர் பேசுவார். அதே மாதிரி நம்ம லெவலுக்கு அவர் லெவலுக்கு பேசுறத உள்வாங்கவும் முடியாது, நம்பவும் முடியாதுங்கிறது அவர் தெரியும். நம்ம லெவல்ல பேசுறோம், அவை லெவலு தெரிஞ்சாலதான் வந்து தட்டி கொடுக்குறாரு. அபிரகாமே பிறக்குண்டா வந்து வந்து ஊதி விடுறாரு மட்டும் பேசிட்டே இருக்கிறாரு. சின்னவன் ஆயிரவும் ஆவாங்கடா, எப்பட்றா ஆனந்த துதி ஒளி கேட்கும்ல, எப்பட்றா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. இதெல்லாம் தெரியும் அவருக்கு. நம்ம லெவல்ல பேசிட்டோம், பாவம் பிள்ளை கஷ்டப்படுவான்னு தெரியும். நம்ம பேசிக்கணும், அப்பப்போ பேசி அவன் தைரியப்படுத்திடுவோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மகிட்ட ஒர்க் பண்றாரு. அவரை புரிஞ்சுக்க நம்மகிட்ட வேலை செஞ்சிருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கோப்பா என்னைய, இந்த மாதிரி தான் இருப்பேன் நான், புரிஞ்சுக்கோண்ணே. ஆமென். நம்மள எதுக்கும் எதிர்பார்க்காம, நம்மள எந்ததுக்கும் எதிர்பார்க்காம அவரா ஒன்ன நமக்கு செஞ்சா அதுக்கு பேர் கிருபை. நம்மளை எதுக்கும் எதிர்பார்க்கலையா, அவரா நமக்கு ஒண்ணு செய்யறாரு. லோத்தே அழிய போது பட்டணம், போயிருப்பா, சொல்லத்தான் முடியும், கோவப்படத்தான் முடியும், புத்திமதி கொடுக்கத்தான் முடியும். போயிரு, சொன்னா கேளு, போயிரு அப்படி சொன்னாரா? சொல்லிட்டு போயிட்டாரா? அப்படி. அப்ப லோத்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போறதுக்கும் அந்த பட்டணத்தின் அழிவுக்கு அவன் அழியாம இருக்கிறதுக்கும் லோத்துட்ட என்னத்தையாவது எதிர்பார்த்தாரா? லோத்து ஒண்ணு சின்ன எதிர்பார்த்தாரா? அதனாலதான் அங்க வேடு வந்திருக்கு, கிருபையினாலே. அந்த வேடு அங்க வந்திருக்கு, கிருபையினாலே. அது பேர் கிருபை. அதான் கிருபை. நம்மளை எதுக்கும் எதிர்பார்க்காம அவரா நமக்கு ஒண்ணு செய்யறது பேரு கிருபை. பேரு கிருபை. உதாரணம் லோத்து. அப்ப கிருபையினாலே அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை பாடணும், பேசணும். அதே மாதிரி நம்ம பாவ தண்டிலிருந்து மீட்கப்பட நம்மளை என்ன சொல்லி செஞ்சாரு? இதை செய்டா,
இதை பண்றான், இப்பெல்லாம் வந்தாதான் ரசிக்கப்பட முடியும் சொன்னாரா நம்மகிட்ட? ஏதாவது சொன்னாரா? இவ்வளவு பணம் கொடு, இவ்வளவு காணிக்கை செலுத்தி, இவ்வளவு ஆட அடின்னு சொன்னாரா என்ன? சொல்லவே இல்லை. அப்ப அதாவது நம்ம ஒன்ன செய்யணும்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்காம நமக்கு ஒண்ணு செய்யற பேரு கிருபை. சரிங்களா? நம்பர் 2, நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காம, முதல்ல எதுக்கு எதிர்பார்க்காம, இப்ப நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காம நமக்கு ஒண்ணு அவர் செஞ்சா அதுக்கு பேரும் கிருபை. அவர் நமக்காக சாகிறதுக்கு நம்மகிட்ட எதிர்பார்த்தார். அவரு நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, அவரா செத்தார். அதான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அங்கேயாவதான் வருது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், டீப்பா ஆண்டவரை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் கிருபையில ஃபங்க்ஷன் ஆகுறாரு. இப்ப இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஹைப்பர் கிரேஸ் தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த கிருபைய, இந்த கிரேஸ தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. கவனிங்க, அதையும் விலைக்கு நான் காண்பறேன். பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் நீதியை முன்னாடி வச்சாரு, கிருபைய பின்னாடி வச்சாரு. நீதி நியாயத்தை முன்னாடி வச்சாரு, கிருபைய பின்னாடி வச்சாரு. பழைய ஏற்பாடு அதுலதான் ஏதாவது ஒண்ணா பட்டு போட்டு தள்ளிடுவாரு. முதல்ல அவர் நீதி தான் பர்ஃபெக்டா, கட்டளையெல்லாம் அப்படியே கை கொண்டு உடன்படிக்கப்பட்டிய தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. ஏன்டா ஊசா தொட்டான் போடுறான் அவனை, எவன் பார்க்காது, அடி தூக்கு, அடிச்சு தூக்குறதுலாம் பழைய ஏற்பாடு. ஏன்னா கிருபைய பின்னாடி வச்சுக்கிட்டாரு, நீதி நியாயத்தை நேர்மைய முன்னாடி வச்சாரு. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, கிருபைய முன்னாடி வச்சாரு, நீதி நியாயத்தை பின்னாடி வச்சாரு. இதான் அந்த வரிசையை மாத்தினதுதான் ஏற்பாடு மாறுதுங்க. கிருபைய முன்னாடி வச்சாரு, அன்பு இரக்கம் அப்படி முன்னாடியே வந்தாரு. நீதி நியாயத்தை பின்னாடி வச்சாரு. ஆனா ஹைப்பர் கிரேஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிருபைய வச்சிட்டாருங்க, நீதி நியாயத்தை கழட்டி விட்டாருங்க அப்படிங்கிறாங்க. தப்பு. அங்கதான் தப்பு பண்ணிருக்காங்க. எதை கழட்டி விட்டாரு? நீதி நியாயத்தை கழட்டி விட்டாருன்னா அவர் நீதி நியாயமே பாக்குறது இல்லைங்க. ஒன்லி அன்பு, ஒன்லி கிரேஸ், ஒன்லி கிருபை, ஒன்லி இரக்கம். பழைய ஏற்பாட்டுல தான் நீதி நியாயம் பார்த்தாரு. இப்ப அப்படி இல்ல, பாக்குறாரு. இப்பயும் பாக்குறாரு. என்ன செய்யறாரு? இப்பயும் நீதி நியாயத்தை பாக்குறாரு. ஆதாரம் சொல்லட்ட, ஆதாரம் கொடுக்க, ஆதாரம் இப்பயும் நீதி நியாயத்தை பாக்குறாரு. அனனியாவும் சப்பிராலும் தேவ சமூகத்துல விழுந்து செத்தது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. இதையும் ஹைப்பர் கிரேஸ் மாத்தினாங்க. நோ 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 நோ, ஆண்டவர் அவங்களை அடிக்கல, பேதுரு அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டாரு. இதையும் அடிக்கிறாங்க. ஆண்டவர் அதை செய்யல, பேதுரு அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டாரு. ரெக்கார்டே இருக்கு, யூடியூப்ல இருக்கு, நீ பாருங்க. அவசரப்பட்டாரு, பதவிய மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, ஸ்தானத்தை பேதுரு மிஸ்யூஸ் பண்ணிட்டார். ஆண்டவர் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், பேதுரு மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்ன பண்ணாரு? எப்பா இங்க பிரசங்கம் பண்றீங்களாப்பா, கொஞ்சம் கவனிங்க. பேதுரு மிஸ்யூஸ் பண்றாருப்பா, ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜீவன் பேதுரு கையில இருக்கா, ஆண்டவர் கையில இருக்கா? அனனியாவும் சப்பிரானுடைய ஜீவன் பேதுரு கையில இருந்துச்சு, ஆண்டவர் கையில இருந்துச்சு. பேதுரு தான் அவசரப்பட்டாரு, ஆண்டவர் என்ன பண்ணார்? ஜீவன் வச்சிருக்கிறவர் யோசிக்க வேண்டாம்?
எப்பா நம்ம ஆட்கள் இருக்கிறாங்களே ஆண்டவரை காப்பாத்துறதுக்கு, பேதுரு பவுல் எவனையும் பாக்குறதில்ல, அடிச்சு தூக்குடா அவனை, ஆண்டவரை காப்பாத்துறான். ஏன் அப்பா, ஏன் அப்பா, கர்த்தர் நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். அதான் சொல்றேன் நான், இந்த மாதிரி உபதேசங்கள் நம்மளை காப்பாத்துறாரு. மாஸ்டர்ங்கிற ட்ரூத் தெரிஞ்சாதான் நல்லா பேச முடியும். இஸ் எ மாஸ்டர். அனனியாவினுடைய சப்ரினாடைய உயிர் அவர் கையில இருக்கு. பேதுருகள் இந்த மாதிரியாகவும் இவன் சொன்னவனையும் ஜீவன் பறிச்சிட்ட மாதிரியாகவும். அப்ப புரிஞ்சுக்குங்க, எங்க மிஸ் பண்ணிட்டாங்க, மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, கிருபைய முன்னாடி வச்சாரு, நீதி நியாயத்தை கழட்டி விட்டுட்டாரு. இப்ப நீதி நியாயமே பாக்குறது இல்ல அப்படின்னு வந்தாங்க இல்லையா, அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. இப்பயும் நீதி நியாயம் பாக்குறாரு, ஆனா என்ன எடுத்தோடனே பார்க்க மாட்டாரு. கிரேஸ் தான் எடுத்தோடனே ஃபங்க்ஷன் ஆகட்டு, வேணாம் எதுக்கு, செத்துருக்கான்ப்பா உனக்காக, விட்டுருப்பா, பாவம் செய்யாது, விடு. ஃபர்ஸ்ட் அப்படி இல்லை, ஏன் உள்ள வந்தாவன், அட்ரா தூக்கிட்டான் அவனை, தூக்குடா. இது பழைய ஏற்பாடு, பேச்செல்லாம் கிடையாது, தூக்குறவன. இப்போ வந்து பேசுற கிருபை. அப்ப பழைய ஏற்பாடு கிருபை பின்னாடி இருக்கும், நீதி நியாயம் நேர்மெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் கிருபை தான் முன்னாடி இருக்கு. எடுத்த உடனே பாசம் தான், எடுத்த உடனே அன்பு தான், எடுத்த உடனே இறக்கம் தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அவற்றிலிருந்து உருக்கம் தான் அவற்றிலிருந்து வரும். எடுத்தோனையும் இந்த இரக்கத்தை மீறி, உருக்கத்தை மீறி, கிருபையை மீறி, அன்பை மீறி புரிஞ்சிக்காம ஆட்டம் போடும்போது அந்த கிருபைங்கிற முகத்தை அப்படி கழட்டி வச்சுட்டு, கோபம் அந்த பட்சிக்கிற அக்னி முகத்தை மாட்டிட்டு, தூக்குடாம, தூக்கு அடிங்க, தூக்கு. அவ்வளவுதான். முதல்ல பழைய ஏற்பாட்டுல நீதி நியாயங்கிற முகத்தை முகமுடிய முன்னாடி மாட்டிட்டு இருந்தாரு, கிருபைய பின்னாடி கழட்டி வச்சிருந்தாரு. இப்ப அப்படி இல்லை. அதனால நீதி நியாயமே பார்க்க மாட்டாரு, இஷ்டம் போல இருக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் தப்பு, தப்பான உபதேசம். கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. அதனால புதிய ஏற்பாடு வந்து கிருபைய பேசுறாரு, அதை ஃபர்ஸ்டா வச்சு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து உள்ள வர்றாரு. அதை மீறும் போது தூக்குறாரு எடுத்து. நீதி நியாயம் உடனே வேலை செய்யும். பெரிய உதாரணமே அனனியால் சப்பிரால் தான். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம பேசி முடிக்கலாம். உலகத்துல ஜெயிச்சவங்க, வெற்றியாளர்கள் போய் கேட்டீங்கன்னா நான் சொல்ற இந்த வேர்டை சொல்லுவாங்க, சக்சஸ் ஆனவங்க. நீங்க சக்சஸ் ஆனதுக்கு என்னங்க காரணம் அப்படி கேட்டா, நான் அவங்களா இருக்க முயற்சிக்காம நான் நானாவே இருக்க முயற்சித்தேன், பார்த்தேன். நான் நானாவே இருக்க பார்த்தேன். ஜாய்ஜான் அதை சொல்லியிருக்கிறார், ஜாக்கி சான். நான் ஜாய்ச்சானா இருக்க பார்த்தேனே தவிர புருஷையா இருக்க நான் பார்க்கல. அதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம். நான் நானா இருக்க பார்த்தேன், அடுத்தவங்களா இருக்க நான் பார்க்கல. மற்றவங்க மாதிரி நான் பார்க்கவே இல்லை, நானா இருக்க பார்த்தேன், அதான் வெற்றி அடைஞ்சேன். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க நீங்களா இருங்க, யாரமா இருக்க பார்க்காதீங்க, நீங்களாம் யூனிக், நிறைய பேசுவாங்க. அதுக்கு உதாரணமா இவர் பேசியிருந்தார், நான் நானா இருக்க பார்த்தேன், அதனாலதான் இந்த வெற்றி. நான் அவங்கள மாதிரி இருக்க பார்க்கல, நான் எனக்கு ஒரு அடையாளத்தை பார்த்தேன், அடுத்தவங்க அடையாளத்தை நான் எடுக்கல. அது அடுத்தவங்க அவங்க அடையாளம், அதே நான் எடுக்கணும். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு தான் உலகத்துல வெற்றி பெற்றவங்க பேசுவாங்க. யார்ட்டாலும் சொல்லுவாங்க, நான் நானா இருந்தேங்க. ஆமை. சரி, இப்ப விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் சொல்லுங்க பார்ப்போம், பிடிப்போம். யார் பேசுவா, யார் பேசுவா? நாம எப்படி சொல்றது கரெக்ட், உலகம் அப்படி சொல்லுது, அவங்களுக்கு அது கரெக்ட். நாம எப்படி சொல்லணும்? நான் நானா இருக்க பார்த்தேன் அவங்க சொல்றாங்க, நாம எப்படி பேசணும்? அவங்கள மாதிரி இருக்க நான் பார்க்கலங்க, நான் நானா தாங்க இருப்பான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி சொல்லணும் அதை?
ம். நான் எப்படி இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ, அவரு தேவன் அப்படி இருக்க ஆசைப்பட்டு நான் என்னை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இதான் என் வெற்றிக்கு காரணம். நான் எப்படிலாம் இருக்கணும்ட்டு அவர் ஆசைப்பட்டாரோ, விரும்பினாரோ, திட்டம் பண்ணாரோ, அத நான் ஆசைப்பட்டேன். அத நான் ஆசைப்பட்டுக்கிட்டேன். ஆசைப்பட்டு என்னை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். பண்ணுங்க. அதான் யோசேப்பு, இந்த வெற்றிக்கு உனக்கு காரணம்டா. இதாண்டா பவுலு, இதான் இந்த சக்சஸ்க்கு இதாண்டா பவுலு காரணம். ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், இதாண்டா காரணம். இதான் நாம இப்படிதான் பேசணும். ஒரு விசுவாசி இப்படிதான் பேசணும். அவங்க அப்படி பேசுவாங்க. இப்ப நம்முடைய வெற்றி எதுல இருக்குன்னா, நம்ம வெற்றி எதுல இருக்குன்னா, ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும்ட்டு அவர் ஆசைப்பட்டாரோ படுறாரோ அப்படி இருக்க நானும் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு நான் பிரயாசப்படுறதுக்கு இல்லை. இப்படி அடுத்த பாயிண்ட் இப்படி எடுப்பாங்க. என்னடாரு நான் அப்படி இருக்கணுமா, வெயிட் பண்ணுங்க, 1 month டைம். அப்படி பேசக்கூடாது. நான் எப்படி இருக்குன்னு அவர் ஆசைப்படுறாரோ அப்படி இருக்க நானும் ஆசைப்பட்டு என்ன பண்ணீங்க, முயற்சி பண்ணல, அவர்கிட்ட நீ தந்துட்டேன். அந்த இடத்த கரெக்டா பிரிச்சிடணும். அங்கே சுட்டிக்குடி வருது, பிரிச்சிடணும் கரெக்டா. அது வரைக்கும் ஒண்ணு வருவாங்க. அந்த 3ஆவது பாயிண்டா பிரிக்க தெரியணும் கரெக்டா. நான் அவர்கிட்ட நீ கொடுத்துட்டேங்க. அதுதாங்க சக்சஸ் காரணம். இப்படியே இருங்க, சக்சஸ் ஆகும். நான் எப்படி இருக்கணும்ட்டு அவர் ஆசைப்படுறாரோ அப்படி இருக்க நானும் ஆசைப்பட்டு என்ன பண்ணீங்க, என்னை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படியே நான் இருக்கணும்ப்பா. நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் அப்படி இருக்கணும். அதான் நான் ஆசைப்படுறேன் தான். பண்ணுங்க. இதான் குயவன் மண்ணு. குயவன்ட்ட ஆசையை கேட்டு மண்ணு தானாவா பெயிண்ட் அடிச்சுக்குது. மண் கையில உட்காந்து பேசுது. நான் எப்படி இருக்கணும், எந்த பாத்திரமா வரணும், என்ன டிசைன் இருக்கணும்ட்டு நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்படி இருக்க எனக்கு ஆசை வந்துருச்சு. அதனால கைக்கு வந்துட்டேன். பண்ணிக்கங்க, பண்ணுங்க. அப்படி அவர் ஆசைப்படுற மாதிரியே இருக்க ஆசைப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்த மண்ணு தான் அப்படி டிசைன் போட்டு கலர் போட்டு பாண்டமா நிக்குது. அப்படி நிக்குது. அவ ஒரு பாண்டத்திட்ட ஒரு பாத்திரத்திட்ட போய் கேட்டினா, எப்படி இந்த சக்சஸ் இவ்வளவு பேரும் தேடுறாங்க, ரேட் டிமாண்ட் செமையா இருக்கு உனக்கு அப்படின்னா, கொடுத்துட்டேன். நான் கொடுத்துட்டேன் அவர் கையில. நான் இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு தெரிய போகுது, எனக்கு ஒண்ணும் தெரியலையே. நான் இப்படி இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு, ஒரு டிசைனு என்கிட்ட இல்லைங்க, அவர்கிட்ட இருந்திருக்குங்க. இது என் டிசைனே கிடையாது, இது அவர் என்னை பத்தி நினைச்ச ஒரு டிசைன். இது அதான் இப்படி வளைஞ்சு நான் அப்படி இருக்கிறேன். சரிங்களா? இதுதான் வெற்றிக்கு காரணம். நம்முடைய வெற்றிக்கு காரணம் இதுவாத்தான் இருக்கணும். இதுதான் இப்படிதான் இருக்கணும். பெரிய பெரிய ஆவிக்குரிய தலைவர்கள் நல்லா ஆண்டோட இருக்கிற வெற்றி பெற்றவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இதேதான். இது அப்படியே தலையாட்டுவாங்க. ஆமாப்பா, இப்படித்தான்ப்பா நான் விட்டுட்டேன்ப்பா அவர்கிட்ட. இன்னைக்கு பாருங்க, நான் விளைஞ்சு நிக்கிறேன், வளைஞ்சு அவரால் வணையப்பட்டு நிக்கிறேன் நான் சொல்லுவாங்க. அதனால உலகம் தன்னுடைய வெற்றிக்கு அப்படி பேசுது. நாம வெற்றிக்கு பேசவே கூடாது. நானா இருக்க பார்த்தேன் இல்ல, நான் எப்படி இருக்கணும்ட்டு அவர் ஆசைப்பட்டாரோ அப்படி இருக்க பார்த்து அவர்கிட்ட தந்துட்டேன். இந்த நான் இருக்கேன் பாருங்க. கடைசியா பார்க்க விட்டதுக்கு அப்புறம் தெரியுது, ஓ நான் இப்படி இருக்கேன்னு பார்த்திருக்காரு போல தெரியுது. நல்லாத்தான் இருக்கு. அப்பதான் தெரியும், விட்டா தானே தெரியும். முதல் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்படிதாங்க நம்ம இருக்கணும். அவர் ஆசைப்படுற மாதிரியே அப்புறம் எதிர்பார்க்கிறபடியே நாம இருக்கணும், அதுதான் கரெக்ட். அது எல்லாமே தெரியும். அடுத்து என்ன செய்யணும், அங்கதான் கோட்டை விட்டாச்சு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அங்க கோட்டை விட்டாச்சு. பிரயாசப்படணும், நெற்றி வேர்வை சிந்தனை நிலத்துல பிரயாசப்படணும். அது அங்க போயிட்டாங்க. இது ஒரு லாங் ப்ராசஸ் சப்ஜெக்ட். இதை புரிஞ்சு இது கரெக்டா உள்வாங்கி வர்றதுக்கு ஏகப்பட்ட நாட்கள் தேவை, ஏகப்பட்ட பாடங்கள் தேவை. இது பெரிய ப்ராசஸ். அப்பதான் இந்த ஆங்கிலே அதை பேச முடியும். ஆமேன்.